வணக்கம் நண்பர்களே, உங்கள் லேப்டாப் டிஸ்பிளே ஆன் ஆகலையா? அப்படின்னா நான் சொல்றது சரிங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு எல்லாரும் லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம அம்மா லேப்டாப் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த அம்மா லேப்டாப் டிஸ்பிளே ஆன் ஆகவே இல்லை. மேக்ஸிமம் எல்லா லேப்டாப்புக்குமே ரேம் கோளாறாக இருந்துச்சுன்னா தான் இது மாதிரி நடக்கும். ஒன்று ரேம் ஃபெயிலியராக இருக்கணும், இல்லை லூஸ் கனெக்ஷனாக இருக்கணும். நம்ம அதனால் லேப்டாப்பை பின்னாடி திருப்பிட்டு ரேமை ஒழுங்காக நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பேட்டரியை கழட்டிடுங்க. பேட்டரியை கழட்டிட்டு தான் அடுத்து நம்ம லேப்டாப் என்ன ஃபால்ட்டுனாலும் செக் பண்ணோம்னா முதல்ல பேட்டரியை கழட்டிடணும். அடுத்து இன்னொரு அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க, அதை கழட்டணும். இதில் 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இன்னும் ரெண்டு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஸ்க்ரூவை முதல்ல கழட்டிடுங்க. 2 ஸ்க்ரூவை கழட்டியாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 2 ஸ்க்ரூவை கழட்டியாச்சு. இப்போ நம்ம அதை பிடிச்சி இழுத்தோம்னா வந்துடும். எப்படி இருக்கணும்னா, நல்லா 2 கையை நல்லா ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இழுத்திங்கன்னா கையோடு வந்துடும். கையோடு வந்துருச்சு பாருங்கள். இங்கே ரேமும் இருக்கும், ஹார்ட் டிஸ்க்கும் இருக்கும். நம்ம ரேம் தான் பார்க்க வந்திருக்கோம். அதனால் ரேமை முதல்ல கழட்டிடுவோம். அது 2 கிளிப்புமாக இருக்கும். இந்த 2 கிளிப்பை கழட்டிடுங்க. இப்போ பாருங்கள், மேலே வந்துருச்சு. ரேமை கையோடு எடுத்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல்லையும் அமுக்கிடுங்க. இங்கே பாருங்கள், நம்ம லேப்டாப்பில் ஒரு ஸ்லாட் தான் இருக்குது. அதனால் ஒரே ஒரு ரேம் தான் இதில் மாட்ட முடியும். இப்போ ரேமை மாட்டுவோம். என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு உள்ளே அமுக்கிடுங்க. அதில் நல்லா அமுக்கிட்டு கிளிப் இருக்கும், கிளிப்பில் மேலேருந்து கீழே அமுக்கிடுங்க. அமுக்கிட்டு நல்லா அமுக்கிடுங்க. இப்போ ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க, ஆடுதான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக மாட்டிட்டிங்கன்னா ஓகே. ஹார்ட் டிஸ்க்கு லூஸாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. டைட்டாக இருக்கணும். நமக்கு ஸ்க்ரூ எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. என்னோட்டில் டைட்டாக இருக்குது. இப்போ நம்ம அந்த பாக்ஸை மாட்டிடுவோம். எனக்கு நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன், அதனால் நான் ஸ்க்ரூ பண்ணலை. அடுத்து பேட்ரி மாட்டிடலாம் பாருங்கள். பேட்டரியை கொஞ்சம் ப்ராப்பராக மாட்டிடுங்க. எனக்கு பேட்ரி மாட்டுறதுல போதும்னு ஆயிடுச்சு. அப்புறம் லாக் பண்ணிடுங்க பேட்டரியை. இப்போ செக் பண்ணி பார்த்துருவோம். நம்ம லேப்டாப் ஆன் ஆகுதா இல்லையா, டிஸ்பிளே ஆன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துருவோம். இந்த லேப்டாப் நேம் B490 கவர்மெண்ட் லேப்டாப். இப்போ ஆன் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, ஆன் பட்டன் அமைக்காச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன் ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.